திரும்பவும் இந்த 8த் பே கமிஷன்ல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி ஹைக்கு 330% அதாவது 338% வந்து சேலரி ஹைக் ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில ஊழியர்களுடைய அந்த பேசிக் பே வந்து 20,000 இருந்துச்சு இல்லையா? ஸோ இதிலிருந்து 58,000 அதாவது 58,000 வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. 45,000லேருந்து 1.5 lakhs வரையும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு ப்ரொபோசல் பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சேலரி ஹைக் பற்றி, அதாவது இப்போ இந்த 338% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, உண்மையாவா? இது யார் டிமாண்ட் வச்சாங்க? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இவ்வளோ டிமாண்ட் வச்சாங்க? இது உண்மையிலேயே வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சா? ஸோ யார் இந்த டிமாண்ட் வச்சுருக்காங்க? யாருக்கு இதனால என்ன மாதிரியான இம்பேக்ட் வரும்? யாருக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 8த் பே கமிஷனுடைய ஒரு பெரிய டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 338% எங்களுக்கு சேலரி ஹைக் வேணும் அப்படின்றது. ஸோ இந்த இதை வந்து யார் டிமாண்ட் வச்சாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா, ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர்வைசர் வந்து அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த IRTSA அப்படின்ற ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஸ்டாஃப் அந்த ஊழியர் அமைப்பாக இருக்கட்டும், இவங்க தான் இந்த 8த் பே கமிஷனோடுக்கு கொடுத்துள்ள ஒரு ப்ரப்போசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரப்போசல் தான், இது வந்து அஃபிஷியலான சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த எந்த ஒரு டிசிஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரப்போசல் தான் வந்து இவ்வளோ நாள் வந்து பல டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து 8த் பே கமிஷனில் வந்து டிமாண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் நம்ம கால்குலேட் பண்ணோம், அதில் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரப்போசல் தான் ரொம்ப பெரிய சேலரி இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் இன்னும் அதிகமாக கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை பே கமிஷனில் வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஒரே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை இந்த IRTSA இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வித்தியாசமான யோசனையை வந்து முன் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஊழியர்களுடைய பே லெவலுக்கு ஏற்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து கால்குலேட் பண்ணுங்கள், ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் டிமாண்ட் வச்சுருக்காங்களாம். ஸோ அவங்க என்ன மாதிரியான டிமாண்ட் வச்சுருக்காங்க, அவங்க சொன்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது 11,1லேருந்து 11,5 வரை இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு 2.92 அதில் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வரணும். அதே மாதிரி லெவல் 6லேருந்து லெவல் 8 வரை இருப்பவங்களுக்கு 3.50, லெவல் 9லேருந்து லெவல் 12 வரை இருக்கிறவங்களுக்கு 3.80 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். அதே மாதிரி 11-13லேருந்து 11-16 வரை இருப்பவங்களுக்கு 4.09 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியும், இதில் வந்து ஹை லெவலில் 17-18 அந்த மாதிரி வந்து ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து 4.38 வரையும் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய பேசிக் பே வந்து கால்குலேட் பண்ணி தருவாங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நியூ ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நார்மலாக வந்து பேசிக் பே 20,000 இருந்துச்சு அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணோம் 2.92 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 58,400 வரும். அதே மாதிரி நம்ம 45,000 பேசிக் பே நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் 3.50 ஃபேக்டரில் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,57,000 வரையும் வந்து நம்மளுக்கு வந்து சேலரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை லெவலில் வந்து இருக்கிற ஃபேக்டர்ஸ்க்கு இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால இதைத்தான் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 338%, அதாவது 338% வந்து சேலரி ஹைக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா இவங்க வச்சிருக்க டிமாண்ட்ஸை வச்சு அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு பெர்சன்டேஜை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து உண்மை கிடையாது. அவங்க குறிப்பிட்டபடி, அதாவது 11-12க்கு இவ்வளோ வேணும், 11-2க்கு இவ்வளோ வேணும், ஸோ லெவல்ஸ் அடிப்படையில் எங்களுக்கு வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரே அளவில் தான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பேஸில் தான் வந்து சேலரி வந்து வருது. ஆனால் இவங்க சொல்கிறது இந்த மாதிரி லெவல்ஸ் கால்குலேட் பண்ணி லெவல்ஸை பிரித்து எங்களுக்கு வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வழங்குங்க அப்படின்னு வந்து இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நார்மலாக சேலரி ஹைக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் சில டிமாண்ட்ஸையும் வச்சுருக்காங்க இந்த IRTSA. ஸோ என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, நார்மலாக குறைஞ்சபட்சம் எங்களுக்கான பேசிக் பே வந்து 52,600 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நார்மல் பேசிக் பே 20,000, இதை வந்து எங்களுக்கு நார்மல் பேசிக் பேவே 52,600 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இயர்லி இன்க்ரிமெண்ட் இப்போ 3%லேருந்து 5% இன்க்ரீஸ் பண்ணணும். பே ஆனமலே வந்து இந்த சம்பள முரண்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு ஒரு நியூ
கடனை ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணணும், எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எல்லாருமே அவங்களுடைய கோரிக்கைகளை 8 பே கமிஷனில், அதாவது பே கமிஷனில் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த 338% சேலரி ஹைக் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேலரி ஹைக், அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் பரவுச்சு இல்லையா, அந்த 338% சேலரி ஹைக்ன்றது ஒரு நார்மல் ஒரு எம்ப்ளாயி அசோசியேஷன் வச்சிருக்க ஒரு டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இல்லாமல் அவங்க இந்த பர்சன்டேஜ் தான் வைக்கல, அவங்க லெவல்ஸ் பேஸ் பண்ணி வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து தப்பாக 338% அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிமாண்ட் மட்டுமே, ஸோ அந்த அசோசியேஷன் வச்சிருக்க கோரிக்கைகள் மட்டுமே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது எல்லாமே அரசு ஒப்புதல் கிடையவே கிடையாது. இன்னும் வந்து 8 பே கமிஷன் இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இன்னும் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் வேணும் அப்படின்றத வந்து டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ 8 பே கமிஷன் ஸோ ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற வரையுமே வந்து எல்லாருமே வந்து அமைதியாக பொறுமையாக காக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசை பொறுத்த வரையும் இது எல்லாமே ஃபைனல் டிசிஷன் ஆனதுக்கப்புறம் 8 பே கமிஷன் அரியர்ஸோட எல்லாருக்குமே வந்துடும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 8 பே கமிஷனை பற்றி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஸோ எப்போ வரும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.